ஈரான் மீது இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்கிறது. பெரும் பரபரப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. முன்னெச்சரிக்கையாக ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் ராணுவம் தரப்பில் அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் முழுவதும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாரதிராஜா விவரிக்க கேட்போம். பாரதிராஜா, இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் இது தொடர்பாக ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது தொடர்பாக அந்த அறிவிப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள் என்ன? கண்டிப்பாக இந்த தாக்குதலுக்கான முக்கியமான காரணமாக அவர் கூறியிருப்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரானுடைய அணுசக்தி திட்டங்கள் மற்றும் ஏவுகணை தளங்களால் இஸ்ரேலுக்கு நேரடி அச்சுறுத்தல் இருக்கிறது. அதனாலதான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது இப்ப இல்லைங்க, 2025ஆம் ஆண்டே கிட்டத்தட்ட 12 நாட்கள் இஸ்ரேலும் ஈரானும் மாறி மாறி தாக்குதல்களை, வான்வழி தாக்குதல்களை நடத்தி கொண்டது. அப்போது அந்த 2025 நடந்த போது சுமார் 550 ஏவுகணைகள் இஸ்ரேல் மீது ஈரான் பயன்படுத்தி இருந்தது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அதற்கு அமெரிக்கா உதவியுடன் இஸ்ரேலும் பதிலுக்கு தாக்குதல் நடத்தியது. இதுல ஈரானுடைய பல அணுசக்தி மையங்கள் சேதப்படுத்தப்பட்டது அப்படின்ற தகவல்கள் வெளிவந்தது. இதன் பிறகு ஓரளவுக்கு சமாதானமாகி அந்த போரை நிறுத்தினார்கள் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில மீண்டும் தற்போது இஸ்ரேல் தனது தாக்குதலை தொடங்கி இருக்கிறது. அதாவது இந்த தாக்குதலுக்கான குறிப்பான காரணம் இஸ்ரேலை முழுமையாக அழிக்க வேண்டும். அதற்கு ஈரான் மறைமுகமாக அணு ஆயுதங்களை தயாரித்து வருகிறது, சிறப்பு அணுசக்தி திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதற்காக ஏவுதள மையங்களையும் ஈரானானது அமைத்து வருகிறது. இதனால் இஸ்ரேலுக்கு நேரடி தாக்குதல் அச்சுறுத்தல் இருக்கிறது ஈரானிடமிருந்து. எனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாங்கள் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறோம் என இஸ்ரேல் தரப்பிலிருந்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். தற்போது நமக்கு கிடைத்திருக்கும் தகவலின்படி இந்த தாக்குதல் எங்க நடத்தியிருக்காங்க அப்படின்னா, ஈரானின் தலைநகரான தெஹ்ரான் மைய பகுதியில நடத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட 5-6 ஏவுகணைகள் இந்த பகுதியில நடத்தப்பட்டிருக்கிறது. இலக்கு எதுவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐதுல்லா அலி கமேனி அலுவலகம், அதாவது ஈரானின் மைய பகுதியில் இருக்கிற அந்த ஈரானுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஐயதுல்லா அலி கமேனியின் அலுவலகத்திற்கு அருகில தாக்குதல் நடத்தும். அந்த அலுவலகத்தின் மீதும் தாக்குதல் நடத்த முயற்சி நடந்ததாக இஸ்ரேல் தரப்புல சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த அலுவலகம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதா அப்படின்ற அதிகாரப்பூர்வ தகவலை வெளியிடல பாதுகாப்புத்துறை. ஆனால் ஈரான் மீது நாங்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறோம், வான்வழி தாக்குதல் நடத்தியிருக்கிறோம் அப்படின்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல் ஈரானிடமிருந்து இஸ்ரேலுக்கு பதில் தாக்குதல் வரலாம், எனவே தயார் நிலையில் இருங்கள் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் நாட்டின் பல பகுதிகளில் சைரன்கள் தற்போது, அதாவது இந்த தாக்குதல் நடைபெற வாய்ப்பு இருக்குது, வான்வழி தாக்குதல்கள் நடைபெற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இருக்கும்போது அந்த சைரன்கள் ஒழிக்கப்படும். எனவே இந்த பங்கர்ல போய், பாதுகாப்பான இடங்களில் போய் மக்கள் தஞ்சம் அடையணும், மக்கள் வெளியே வரக்கூடாது அப்படின்றது அந்த எமர்ஜென்சி எல்லாம் இருக்கும். சோ இதற்கான நடைமுறையாக அந்த சைரன்கள் தற்போது இஸ்ரேலின் பல பகுதிகளில் ஒழிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இஸ்ரேல் ராணுவம் தரப்புல எச்சரிக்கையானது விடப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி பாரதி. இஸ்ரேல் முழுவதும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. காரணம், ஈரான் மீது
இஸ்ரேல் தாக்குதலை நடத்தி இருக்கிறது. இந்த தாக்குதல் எதற்காக நடத்தப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இஸ்ரேல் ராணுவம் தரப்பில் அறிவிப்பாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல தற்பொழுது எதிர்தாக்குதல் நடத்தக்கூடிய பட்சத்தில் தங்களை தற்காத்துக் கொள்வது எப்படி என்பது தொடர்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இஸ்ரேல் முழுவதும் அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அப்படிங்கிறது முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது, தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கான அறிவிப்பை இஸ்ரேல் ராணுவம் தரப்பில் பொதுமக்களுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. ஈரான் பதில் தாக்குதல் நடத்தும் அப்படிங்கிற ஒரு அச்சம் இஸ்ரேல் தரப்பில் இருக்கக்கூடிய சூழலில் முன்னெச்சரிக்கையாக அங்கே வசிக்கக்கூடிய பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களில் தஞ்சமடையணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்வச்சு இஸ்ரேல் ராணுவம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த காட்சிகளை, அதாவது குறிப்பாக அந்த தாக்குதல் நடத்தப்பட்ட போது மேலெழும்பிய அந்த புகை தொடர்பான காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடியுது. அமெரிக்காவும் ஈரானும் பேச்சுவார்த்தை நடத்தி வரக்கூடிய நிலையில தான் இந்த தாக்குதலை இஸ்ரேல் நடத்தி இருக்கு அப்படிங்கிறது இங்கே கூடுதல் கவனம் பெறுது. இந்த இஸ்ரேல் நடத்தி இருக்கக்கூடிய இந்த தாக்குதலுக்கு ஈரான் பதில் தாக்குதல் நடத்துங்கிற ஒரு அச்சமும் இஸ்ரேல் தரப்பில் நிலவக்கூடிய சூழல்ல தான் பாதுகாப்பாக அவர்களுடைய மக்கள் இருக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி பாதுகாப்பான இடங்களில் தஞ்சமடைங்க அப்படின்னு அறிவுறுத்தி இருக்கிறாங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.